இங்க குடி வந்ததும் நான் பாடி கட்டிடுறேன். இதுதான் நீங்க குடி வர போற மொட்டை மாடி. இது பாத்ரூம். பாரு. வாடகைக்கு விடுறது வந்தா வீட்டை மட்டும் சுத்தி காட்டு. கண்டதையும் காட்டுற. அவன் கிடக்குறான் சின்ன பையன். நீங்க போய் வீட்டை சுத்தி பாருங்க. வாங்க. ஏமா உங்களுக்கு எவ்வளவு ஏத்த இருந்தா நாங்க இந்த வீட்டுல இருக்கும் போதே இன்னொரு பாட்டிக்கு வீட்டை வைப்பீங்க? இது ஏன் வீடு. உங்களுக்கு வாடகை தர வாக்கு இல்ல. முதல் தேதி ஆன உடனே கரெக்டா வாடகை தரேன்னு சொன்னாரு. அதனாலதான் அவருக்கு இந்த வீட்டை வாடகைக்கு விட போறேன். நீங்க இருந்தது போதும். முதல்ல இங்க இருந்து போய் தொலைங்க. அம்மாடி வீட பார்த்தேன். 4 பக்கம் ஜன்னலோட நல்லா இருக்கு. நீங்க எப்ப வந்து பால் காய்ச்ச போறீங்க? அம்மா நீங்க இந்த வீட்டை வாடகைக்கு விடுறதா முடிவு பண்ணிட்டீங்க. சரி, ஆனா அந்த வீட்டுல இருக்கிற பெரிய மர்மத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? என்னது? ஏன்னா நீங்க எங்களை ஏமாத்துன மாதிரி அவங்கள ஏமாத்தாதீங்கம்மா. என்ன புதுசா கதை விடுற கதை? நீங்க இப்படி வாங்க. ஏப்பா உனக்கு இந்த பேய் பிசாசுல நம்பிக்கை உண்டா? சொன்னா நம்ப மாட்டீங்க. எங்க குடும்பத்துல எல்லாருமே பேய் அடிச்சு செத்தவங்க தான். அதுல தப்பிச்சது நான் ஒருத்தன் தான். அட பாவி, விதி உன்னை மட்டும் சும்மா விடுமா? உன்னை எங்க கொண்ட நிக்க வச்சிருக்கு பாத்தியா? இதே இடத்துல தாம்பு கைத்துல கல்யாணம் ஆகாத ஏக்கத்துல கருப்பன்னு ஒருத்தன் தூக்கு மாடி செத்துட்டான். அவ ஆவியா மாறி தினம் ராத்திரி 12 மணிக்கு அலைவா. அவன் ஆம்பளைங்களை ஒண்ணு பண்ண மாட்டான். ஆனா பொம்பளைங்களை பாத்துட்டானா என்ன கட்டிக்கோன்னு நாஸ்தி பண்ணிடுவா. கருப்பா ரெடியா? எனக்கு கல்யாணம் எனக்கு மல்லிகைப்பூ விடுப்பா. ஆவிய நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டுல குடியிருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒண்ணும் பைத்தியம் இல்ல. வாங்க போயிடுவோம். ஒண்ணுக்கு இடம் கிடைக்குதா? நீர் கடுப்பு வியாதி மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஏதாவது இருக்கா? ஏமா ஆமா சொல்லி அடி வாங்குறதுக்கா? போஸ்டர் இருக்கான்னு கேட்டா இருந்தா தட்டி நாங்களே கொடுப்போம்ல. என்ன நிறுத்தி உயிரை வாங்குற? மண்ணத குஞ்சுது. அவன் யாரையும் கூப்பிடல, சாமி தான் கும்பிட்டான். புரியலையே. சின்ன சாமி படமா இருந்தா முத்தம் கொடுத்து கும்பிடுவான். பெரிய சாமி படமா இருந்தா கை தட்டி வாவான்னு கூப்பிடுவான். அதே சாமி ஊர்வலமா இருந்ததுன்னா இதோ பாருங்க. உருண்டு புரண்டு தெருவே மிரண்டு போற மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலையா. எனக்கு என்ன கவலைன்னா இவன் கூப்பிட்ட வேகத்துக்கு என் பொண்டாட்டி புறப்பட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோ, என் குடும்பமானுமே போயிருக்குமே. யோ பசிக்குதியா? வயிறு வாடுதையா, பசியால் உயிர் போகுதையா, பாலவு வலி இல்லை, சாகவு மனமில்லை, வயிறு வாடுதையா. உனக்கு இது போதியா? இல்லையா? இந்த பாட்டுக்கு இது போதும். பிச்சைக்காரன் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாடா. பாட்டை மாத்தடா கேட்டியா? ஒரு ஆம்லெட் போடுப்பா. முட்டை வரலீங்க. உனக்கா? லொல்லு தானே. சரி பரவாயில்ல, தம்மு காச்சு. டேய் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்குப்பா தேடுற? கழுத கட்டா குட்டிச்சு வருங்கிற மாதிரி நேரத்துல இங்க தானே இருப்பான். பாவ கொள்றதுக்கு வேற இருக்காப்பா. பாவத்தலை மேல போட்டு பகையை நிமிர்ந்துடா ராஜா. உன்னை ஒரே கடையில சாப்பிடாதேன்னு சொன்னேனே, இவன் கேட்டானா? ஏகரகர பிகுத்வாரேப்பா, பியாரே குடலா கருதேப்பா, காக்காரகர பச்சப்பா. ஏற்கனவே இவ சொல்றது புரியல, இதுல நீ வேற ஹிந்தில சொல்றியா? கொஞ்சம் தெலுங்கு தெரியும். நகரிடா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கையேந்தி பவன்லயே சாப்பிடுறது? இந்த கடபாக்கிய குடுக்கற வரைக்கும். நம்ம எல்லாம் யாராவது ஒரு ஆளுக்கு சமைக்க தெரிஞ்சிருந்தா இந்த தொல்லை தேவையாடாங்க.
அப்படி பார்த்தா நம்ம 4 பேர்லயே வேலை இல்லாதவ நீ ஒருத்தன் தான். நீ என்ன பண்ற, காலையில இது மாதிரி ஒரு கடையை செட்டப் பண்ணிக்க, கலெக்ஷன் பாத்துக்க, சாயங்காலம் நாங்க வந்து பின்னு பேசுறோம். என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமா இருக்கு. நாளைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல செக்யூரிட்டி வேலைக்கு போறேன்டா. வேலை கிடைச்சதுன்னா நான் தான் கிங். என்னது, என்ன ரொட்டி செக்யூரிட்டி? அது உனக்கு. டேய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஏன்டா டேய் தபால் டெலிவரி பண்ண வந்தா? இது போக இந்த அம்மா கசமசாலா நான் பிடிக்கணும் புத்திய. ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா. ஹை, அங்க பாரு ஒரு மாமா கூப்பிடுறாரு, வாங்கடி எல்லாம் அங்க போலாம். சங்க ஊதிக்கிறதானா ஆண்டி. இது ரொம்ப பழசு. இப்ப மாத்திரம் பார், தனியா கிடந்த தவுல தட்டி கிழிச்சான் பாண்டிங்கிற மாதிரி நீ கொழுப்பு பிடிச்சு போய் அந்த பொண்ணை லவ் பண்ணதால தான் அப்ப நடு தெருவுல இருக்கோம். ஐம் சாரி, நடு பார்க்ல இருக்கோம். உனக்கெல்லாம் இருக்கியா லவ்? டேய், நம்ம 4 பேர்ல கொஞ்சம் பர்சனாலிட்டியா இருக்கிறது கண்டிப்பா நீ இல்ல. இவன் ஒருத்தன் தான். அப்படி சொல்லு. இவனுக்கு ஒரு பொண்ணு என்னடா, 100 பொண்ணு கூட வந்து விடும். ஒண்ணு ஊந்ததுக்கு நடு பார்க்ல வந்து விழுந்துட்டோம். பத்தாதா? இந்த இடத்துக்கு என்னடா குறைச்சல்? ஆரோக்கியமான காத்து, அருமையான தோட்டம் பாருடா. 4 பக்கம் கலர் கலரா நடந்து போயிட்டு இருக்காங்க. முக்கியமா அட்வான்ஸ் கிடையாது, வாடகை கிடையாது, வீட்டுக்காரம்மா தொல்லை கிடையாதுடா. இங்கேயே பெர்மனண்டா டென்ட் அடிச்சு தங்கிடலாங்கிறியா? கப்பப்பா. டேய், வீடு கிடைக்கிற வரைக்கும் இங்கே தங்குவோம்டா. இன்னைக்கு ஒரு புரோக்கர் வீடு காட்டுறேன்னு சொன்னா பிடிச்சிருந்தா ப்ராப்ளம் சால்வ். அங்க பத்தியா, எதுக்குமே சம்பந்தம் இல்லாம ஏதோ இந்த பார்க்கிலே பிறந்து வளர்ந்த மாதிரி குனிஞ்சு கும்பிட்டு இருக்கான் நாய். ஏன்டா பேச மாட்டீங்க? என் பிரச்சனை எனக்கு தாண்டா தெரியும். நேற்று பிளாட்பாரத்தில் துண்டை விரித்து படுத்து எந்திரிச்சு பார்க்கும்போது வெறும் 5 பைசா 10 பைசாவா கிடக்கு. என் டிபார்ட்மெண்ட்காரங்க எத்தனை பேர் பார்த்து என் மான மரியாதை வாங்க போறாங்க எவனுக்கு தெரியும்? உங்களோட சேர்ந்து என் கௌரவமா போச்சுடா. வீணா போன வீராணம் குழாயில விரிச்சொடி கடந்தவன் நீ. உனக்கு எதுக்குடா கௌரவம்? புலம்புனது போதும், வாடா. குற்றால அறிவு மாதிரி குழா தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. நான் குளிக்க போறேன். நீ எப்படியாவது போய் தொலை. வாங்கடா டேய் போலாம். அழுக்கு பையன். You mad monkey kum. அங்க பாருங்க, என்னை யாரோ கைதிட்டு கூப்பிடுறாங்க. ஏய் தண்டக்கலோல. ஏய் சாமியோ, ஏந்திரியா. என்ன மேலங்களையும் குறுன்னு பாக்குறாங்க? அட, நம்ம காணாம போன மாவோய் பொறப்பொண்ணு மைனா விட்டுட்டு எங்க மாப்பிள ஓட்டிட்டீங்க? எனக்கு பிடிக்கலையா மாப்பிளோய்? உனக்கு சீர்சனத்துக்கு டாடா நபியா தாரபடி வச்சிருக்கா. பாஸ்மணி போறேன் கழட்ட கூடாது. கழட்டணிக்கு தானே காணாம போனீங்க. காணாம போன மாமா கிடைச்சால மாமால கட்டி பிடிச்சுக்கோ. ஒவ்வொரு மாமா எந்த ஊரு உலக விட மாட்டாங்க உங்களுக்கு. நான் இல்லடா, அரே சத்தியமான கிடையாதுடா. இவங்க சாய் செல்வம் சேர்த்து பாசி பண்ணி மூச்சு விச்சாம விட மாட்டாங்க உங்களுக்கு. கோயிலான வர்ற மாதிரி விட்டுறாங்க. அடி மான ராஜடி. ஐயோ யாரும் காப்பாத்தீங்க. நீ ஓடி வரத பார்த்தா கோபத்து வருதா உங்களுக்கு. ஐயோ ஏய், முன்னாடி ஓடுறவன் நம்ம மருது மாதிரி இல்ல? அவனே தான்டா. கலர் காம்பினேஷன் கரெக்டா இருந்ததுனால அவங்க கூட கலந்துதான் போல இருக்கு. இனிமே அவருக்கு கதம்ப சோறு தான் சாமி. போயிருவோம். இந்த ஓரமா செட்டில் ஆயிட வேண்டியதா. என்ன எச்சு குடி பக்கத்துல வைக்கிறாங்க? ஆபத்துக்கு பாவம்ல இதை வச்சு தப்பிக்க வேண்டியதான். மிக்கி, மம்மி மம்மி யாரு கூட மம்மி? பிளிச்சோக்கா. அருமையான வீடு. முடிஞ்சா அமைக்கிற வேண்டியதா. You are so naughty. Hold it.
பிங்கி பிங்கி பாங்கி வணக்கம்மா. வணக்கம். நில்லுங்க. நில்லுங்க சொன்னதுக்காக தப்பா நினைச்சுக்காதீங்க. முதல்ல வீட்டுக்குள்ள வரீங்க. மகாலட்சுமி வரட்டும், அவளை கூப்பிடுங்க. என் ஒய்ஃப சொல்றீங்களா? ஆமா. லக்கி, இவதான் என் பொண்டாட்டி. பேரு ராஜா, ராஜலட்சுமி. நான் எப்பவுமே செல்லமா இவளை லக்கின்னு தான் கூப்பிடுவேன். அடட, அலங்காரம் பண்ணி வச்ச அம்மன் சில மாதிரி எவ்வளவு அழகா இருக்கா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. தீர்க்க சுமங்கரி அருமா, எழுந்திரி. இப்படி ஒரு மரியாதை தெரிஞ்ச பொண்ணுதான் எனக்கு மருமலா வரணும்னு வளவோட்டுல முடிச்ச. ஏங்க, உங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட ஒட்டாம வந்திருக்காரு. இவர் யாரு? இல்லையா, எல்லாம் ஏற்கனவே ஒட்டிட்டானே வந்திருக்கேன். இவர் தான் என் மாமனாரு. ஏமா, நீங்க பாலிஷ் போட்ட முசைக்கு தர்ற மாதிரி பல்ல 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 பல்லன்னு இருக்கீங்க. அது ஏன் பக்கத்துல இருக்க உங்க புருஷன் கிழிஞ்ச கோணி மாதிரி கேவலமா இருக்காரு? யோ, தப்பா பேசாதையா. நான் இந்த வீட்டு சமையக்காரன். என் மாமனார் கொஞ்சம் வெகுளி, படபடன்னு பேசுவாரு. ஆனா உள்ள ஒண்ணு இருக்காது. அம்மா, தூக்குனாம்பாளையத்துல எனக்கு சொந்தமா இதை விட பெரிய வீடு. பக்கத்துல எங்க யானை மேயறது கூட ஒரு பெரிய கரும்பு தோட்டம். அதெல்லாம் இப்போ இருக்கா? என் பையன் கல்யாணத்தை பல்பராட்டா நடத்துறதுக்காக வீட்டையும் தோட்டத்தையும் வித்துட்டேன். அந்த யானையை என்ன பண்ணீங்க? தேவர் பிலிம்ஸுக்கு சும்மா கொடுத்துட்டியா? தேவர் பிலிம்ஸுக்கே யானையை கொடுத்துட்டீங்களா? ஆமா, அது ஏன் அப்படி நிக்குது? டாடி பூச்சாண்டி. யோ, அது என்ன ஜந்துவா? நீ மட்டும் எப்படி பாக்குற? ஆரல்ல நிக்கிற தேர மாதிரி. அம்மா, எனக்கு 2 பசங்க. இவன் மூத்தவன், அவன் இளையவன். 2வது பொம்பளை பிள்ளையா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸ்கேன் பண்ணி பாக்குறப்ப உள்ள இந்த உதவி. அப்பவே ஒழிச்சு கட்ட. நீ ஓவரா பேசுற. உடனே என் முண்டாடிக்கு பல மருந்துகளை வாங்கி கொடுத்தேன். அதுல இந்த பிச்சுதான் அந்த மருந்தோட எஃபெக்ட் இப்படி 2ஆம் மடிஞ்சு 3ஆ நிக்கலாமா? திருப்பதிக்கு வேண்டிக்கிங்க, எல்லாம் சரியா போயிடும். வேண்டிக்கிட்டேனே அம்மா. 1 வருஷம் பாப்பாமா, இல்லன்னா இவனையும் தூக்கி உண்டியில போட்டு போய்கிட்டே இருப்பேன். எப்படியோ நல்ல குடும்பமா இருக்கீங்க. உங்க போஷனுக்கு போங்க. ஆகட்டுமா? இங்கதானே இருக்க போறீங்க. அவகாசமா பேசலாம். அம்மா, என்னம்மா அந்த ஆளு இப்படி கூப்பிடுறான்? எங்க மாமாவுக்கு தெய்வ பக்தி ரொம்ப ஜாஸ்தி. அவர் சாமியை எங்க பார்த்தாலும் இப்படித்தான் தன்னையே மறந்து கும்பிடுவாரு. ப்ளீஸ் மாமா, மேல போங்க. சரிடா மருமகளே, நான் வரேம்மா. ரொம்ப பொறுப்பான பொண்ணு. பாத்தியா ராமையா? அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா அந்த யானைக்காரனை பார்த்தாதான் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. உள்ள வந்தவன புத்தி மாறிடுச்சு பாத்தியா? என்னடா தூக்கணாம்பாளையத்துல வீடு, யானை, அது இதுன்னு நீ வாட்டுக்கு இஷ்டத்துக்கு ரீல் விடுறத பார்த்தா நீ அந்த அம்மாவுக்கே வலை பண்ற மாதிரி தெரியுது. பின்ன என்னடா உன் புத்திய காட்டுறா? இந்த பாரு, இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரியும் நான் போட்டிருக்க வேஷத்துக்கு தகுந்த மாதிரியும் அப்பப்ப அள்ளி விட்டுக்கிட்டு இருப்பேன். அது அந்த வீட்டுல யாரும் கண்டுக்கப்படாது. அப்படி எவனாச்சும் கண்டுக்கிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டுக்கு பூராத்தையும் உரி ஓரமா போட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்புறம் என் போட்டோவுக்கு பூவை மாட்டி அம்மாவை சமாளிச்சுக்கிற வேண்டியதான். சொல்லிட்டேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போதே நாங்க போட்டோவும் கைமா நுழைஞ்சிருப்போம். ஏண்டா பொம்பளை வேஷம் போட்டோன்னு இருக்கு, கொஞ்ச நேரம் புடவை கட்டினதுக்கு எப்படி வேர்த்து வடியுது. ஆவுண்டா பொம்பளைங்க நாள் முழுக்க புடவை கட்டிக்கிட்டு எப்படிதான் அலையறாங்களோ. டேய், என்னடா இது எல்லாத்தையும் திறந்து போட்டுட்டு கண்ணை உறுத்துது, மூடுறா. உன்னை இந்த கெட்டப்ல பாக்குறப்ப எனக்கே ஒரு மாதிரியா இருக்குடா. போடா வாடான்னு கூப்பிட கூட மனசு வரல. என்ன மாமனார் வேஷம் போட்டமே மரப மீறப்படாதேன்னு பாக்குறேன். எனக்கு யாரும் அந்த கேரக்டர் பிக்ஸ் பண்ணது?
கூனி குறுகி நடந்து ஜுராசிக் பார்க் டைனோசரஸ் மாதிரி ஆயிட்டா. அவன்டா இவன். இவன்கிட்ட ஒழுங்கா இருந்தது இவன் கால் மட்டும்தான். அது மட்டுமா, இந்த மூதேவி வேற கட்ட வரல சப்பு சப்புன்னு சொல்லி சுண்டி விரல் சைஸுக்கு வந்துருச்சு. ஒத்த வரல போறத பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற முண்டம்? நாங்க மொத்தமா 10 வரல தர்றோம், எடுத்து வாயில வச்சுக்க. உனக்கு தான் வாய் பெருசாச்சே. என்னடா பொம்பளை வேஷம் போட்டிருக்க? தம் அடிக்கிற? தம் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன். முன்னாடி நீங்க வந்தாலும் உங்களே அடிப்பேன். அம்மா, மாமனார் சொல்றத கொஞ்சம் கேளுமா. என்னடா மாமா? பத்தினி பெண்கள் தம் அடிச்சாக்க பண்பாடு பஞ்சராயி போகுமா? லட்சுமி அம்மா, முத வந்திருக்கீங்கல்ல, அதான் காபி கொடுத்து அனுப்பிச்சாங்க. நோமிக்கி பி சைலண்ட். இது சரியில்லை. இது மட்டும் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது. யோ கிழிஞ்ச குனி, என்னதியா? பீடி நாத்தம் எங்க அம்மாவுக்கு அறவே பிடிக்காது. அது பீடி இல்லையா, சிகரெட். இது ரெண்டுமே பிடிக்காது. இங்க எங்கேயோ இருந்துதான் வாசனை வருது. உங்க அம்மாவுக்கு சிகரெட் வாசனை பிடிக்காதுல்ல? உங்க அம்மாவை மாடிக்கு வர வேண்டாம்னு சொல்லு. சிகரெட் பிடிச்சது நீங்க தான். குத்து விளக்கு மாதிரி உள்ள வந்தீங்க, இப்ப பெட்ரோமாக்ஸ் லைட் மாதிரி புகை விடுறீங்க. இது எங்க போசன், நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். மரியாதையா வெளியே போயிரு, இல்ல படுக்க போட்டு சங்கில மிதிப்பேன். சங்கில மிதிப்பியா? இரு, உனக்கு சங்கு ஊதுறேன். வர்றேன். அம்மா அம்மா அம்மா, இப்படி கத்துற? நீங்க பார்த்தா ஆடி போயிடுவீங்கம்மா. மாடிக்கு வந்திருக்காளே அந்த பொண்ணு, சிகரெட் பிடிக்கிற அம்மா. சிகரெட் பிடிக்கிறாளா? நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அவங்கள இப்பவே வீட்டை விட்டு துரத்திடுறேன். வாங்கம்மா, புது வீட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா, அதான் ஊதுவத்தி ஏத்தி வச்சு மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். எப்படிமா இருக்கு வாசனை? அருமையான பத்தி, எங்க வச்சாலும் தூக்கும். புது வீட்டுக்கு போறவங்களுக்குன்னு தனியா தயார் பண்ணி விக்கிறாங்கம்மா. அது இல்லம்மா, வந்து நீ போ. நீங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு ரொம்ப கலகலப்பா இருக்கு. லட்சுமி, இது உன் வீடு மாதிரி, என்ன வேணாலும் என்கிட்ட தயங்காம கேடு. ஒண்ணும் வேண்டாமா, உங்க அன்பே போதும். ஐயோ, என் சம்சாரத்துக்கு தாமா இப்படி ஒரு அழகு அறிவுள்ள மருமகளோட சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல. ஆனா என் மருமகளுக்கு நீங்களாவது ஒரு நல்ல மாமியார் ஸ்தானத்துல இருந்து ஒரு நல்லது உலக பண்ணுங்க. ஆமா, நீங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? கையேந்தி பவன் தான். கையேந்தி பவனா? ஆமா, ஹோட்டல். ஹோட்டல் வீட்டுல சமைக்க வேண்டாம், ஹோட்டல்ல சாப்பிடலாங்கிறாரு. அப்படித்தானுங்க? எதுக்காக கண்ட ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? இன்னைக்கு எங்க வீட்லயே சாப்பிடலாம். இந்த பாருங்க, நாங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் சாப்பிடுவோம். அது உங்க வற்புறுத்தலுக்காக. தினம் சாப்பிட மாட்டோம், ஏன்னா நாங்க அப்படி சாயசத்துல பிறக்கல. சரி, நான் கீழே போயிட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சரிம்மா. இந்த அம்மா என்ன அழகா இருக்காங்க பாடுறா. அந்த அம்மாவுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு. கோயில் மாதிரி அழகான இந்த வீட்டை கட்டி நமக்கு குறைஞ்ச வாடகைக்கு விட்டுருக்காங்க. தங்கமானவங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்க பொண்ணை பார்த்து அபாண்டமா போய் சொல்றீங்க. சிகரெட்டு புகைக்கும் ஊதுபத்தி புகைக்கும் வித்தியாசம் தெரியாது? பாவி பாவி. ஏன் அறிகட்டவனே, அந்த அம்மா எனக்கு மாமியார் ஆக்கி அவங்களுக்கு ரூட்டு போட பாக்குறியா? நீ கிழ வருஷம் போட்டு மறந்துடாத. அடிக்கி வாசி. சரிப்பா, நீ சொன்ன மாதிரி நான் கிளவன் தான். ஆனா நீ இதே கெட்டப்புல நாளைக்கு ஆபீஸ் போனீங்கன்னா கண்டவெல்லாம் சேர்ந்து உன்னை கைமா பண்ணிடுவான்டா. நம்ம 4 பேர்லயே கொடுத்து வச்சவன் வந்தான்டா பரதேசி. தலையை கூட மாத்தி வாரிக்காம எப்படி தன்னம்பிக்கையோட நிக்கிறான் பாரு. அறிவு கட்ட அல்ப. ஒரிஜினாலிட்டியோட இருக்கிறதாண்டா எனக்கு பிரச்சனை. ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிற பேர்ல நான் இந்த வீட்டுல குடியிருந்தேன்னா வெளியில யாரும் எனக்கு பொண்ணு தர மாட்டாங்கடா. புரிஞ்சுக்கிட்டா சரி, புரிஞ்சுக்கலைன்னா சரியில்லையா? ஆறல ஆறல, இன்னும் என் மனசு ஆறல. எச்சத்துப்பியான இங்க என்னமோ நடக்குது, ஆனா என் கண்ணுல இருந்து எதுவுமே தப்பாது. இங்க வாங்க. உன் கண்ணே தப்பு, இதுல உன் கண்ணுக்கு எதுவும் தப்பாதா? குடியிருக்க வந்தவங்கள குலகாரங்களை ஆக்கிறாத. மறுபடியும் மாடிப்படி ஏறி மேல வந்த உன் கண்ணை நோண்டிடுவேன். சரி, ரைட்டு போப்பா. பாய் பாய்.
பிரியா ராஜா வாய்ஸ் மாதிரி இருக்கே. அறிவு இருக்கடா உனக்கு? அது இந்த வீட்டுக்காரமாவோட பொண்ணு. எவ்வளவு கஷ்டப்பட்டு வேஷம் போட்டு இந்த வீட்டை பிடிச்சிருக்கோம். நீ எல்லாருக்கும் சேர்த்து மொத்தத்துல வேட்ட வச்சு போடுறா. உன் சாவகாசமே இடியா. இது மட்டும் இந்த வீட்டுக்காரமாவுக்கு தெரிஞ்சது நாம இங்க இருக்க முடியாது. பார்க்ல போய் சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. டேய், நான் ஏற்கனவே லவ் பண்ற பொண்ணு தான் அந்த பிரியா. அந்த பிரியா விட்டு மாடியிலேயே நம்ம வாடகைக்கு இருக்கிறோம். ஓ மை காட், நான் பொம்பளை விஷயம் போட்டு கண்டுபிடிச்சிட்டானா? என் லவ் கோவிந்தா. இந்த இடம் கோவிந்தாடா. டேய் இங்க பாரு, நாம சிரமப்பட்டு இங்க செட்டில் ஆயிருக்கிறோம். தொடர்ந்து நாம இங்க இருக்கணும்னா நீ வேஷம் போட்டத அவசரப்பட்டு பிரியா கிட்ட அவுத்துறாத. அன்னைக்கு நீ இந்த பொண்ணு முன்னால சுத்துனதுக்காக ஒரு ரவுடி கும்பல உன்னை அடிச்சு கடல்ல போட்டாயிலே, அவங்க மறுபடியும் நீங்க இருக்கிறத பார்த்தாயின்னு வச்சுக்க, உன்னை கண்டந்திரமா வெட்டி உப்பு கண்டம் போட்டுருவாடா. ஒன்ன மட்டும் இல்ல, இவன் இந்த பொண்ணை பார்த்தாலே இவனை கும்மு கும்முன்னு கும்மறாங்களே, இந்த பொண்ணு யாரு, இவனை கும்மற கும்பல் யாரு, இந்த மர்ம கதைய நாம இங்க இருந்தே கண்டுபிடிப்போம். நான் இல்ல. ஐயோ, ஆபத்து வந்துடுச்சே, எப்படா சமாளிக்கிறது? நீயே போடா. வந்துட்டேன். ஏய் விக்கி விக்கி, நீ எதுக்கு டாலிங் கவலைப்படுற? நான் அடிச்சு தூள் கலப்புற பாரு. வரட்டா? Hello, dream girl. How are you? நாங்க இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோம். அம்மா சொன்னாங்க. உங்க பேரு? என் பேரு லக்ஷ்மி. ஆனா என் வீட்டுக்காரர் எப்பவுமே என்ன லக்கின்னு தான் கூப்பிடுவாரு. உனக்கு பிடிச்சிருக்கா? லக்கினா? யூ சில்லி கேர்ள். கிட்டவா சொல்றேன். டேய் பில்மாச்சி, அவன் பாத்தியா பொம்பளை வேஷத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு என்னென்ன கில்மா பண்றான்? அதாவது வந்து என்ன அவனுக்கு வைக்கிற மாறா பாப்பா. இந்த வீட்டுக்காரமா தனக்கு ஒரு பொண்ணு இருக்கா சொன்னாங்க. ஆனா நீ இவ்வளவு அழகா இருப்பேன்னு எனக்கு தெரியாதுமா. உன்னை பார்த்தா என் குழந்தையா கோமலவல்லி மாதிரியே இருக்க. அதே கண்ணு, அதே மூக்கு, அதே பல்லு, அதே வாயி, அதே மாமா. நீங்க உள்ள போங்க, நான் பேசிட்டு வரேன். லக்ஷ்மி, உனக்கு ஆபீஸ்க்கு டிலே ஆகுது, உடனே குளிச்சிட்டு ரெடி ஆகு. அது என் ஹஸ்பண்ட் அல்போன்சா டமால் டெக்கன்ஸ் கம்பெனில டைபிஸ்ட் உத்தியோகம் பாக்குறாரு. தண்ணி சூடாச்சு போய் குளி. எம்மா, உன் கூந்தல் என்ன எவ்வளவு மனமா இருக்கு? என்ன போட்டு குளிக்கிற? சாம்பா சீக்காவா? அப்பா, ஆபீஸ்க்கு உங்களுக்கு லேட் ஆகுது, உடனே உள்ள வந்துரு. நான் எந்த ஆபீஸ்ல அவளை பாக்குறேன்? சொல்றேன்டா. தப்பா நினைக்காதம்மா, என் ஹஸ்பண்ட் இருக்காரு, அவரு ஆபீஸுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி டென்ஷன் ஆயிடுவாரு. சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் பேசுவோம். பாய். அந்த பொண்ணு லவர் சொல்ற, அதுக்கப்புறம் அதுக்கு காரணமே நீதானடா. எங்க கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணை நீ தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படிடா இருக்கும்? இவன் தான் தப்பா நினைக்கிறான். அந்த பொண்ணு வெகுளி மாறி யாரு கூப்பிட்டாலும் தாராளமா சொல்லி விடுது. லட்சுமி அம்மா, ஒண்ணுமில்ல, பொழுது விடிஞ்சிருச்சுல்ல, ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். என்ன சிக்கன், வழக்கமான டேஸ்டே இல்ல, ஒரே சாணி நாத்தமா அடிக்குது. சிக்கனா இது? அறிவு கட்டவனே, அது செருப்புடா. செருப்பா? டேய் டேய் அப்பா, இது நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த பிராந்தி, இன்னும் ஒரு வாய் கூட குடிக்கல. கொஞ்சம் கொடுங்கடா. நீங்களே ஃபுல் பாட்டிலையும் புருவ வரைக்கும் ஏத்திக்கிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் கொடுங்கடா. நான் கலவை விஷம் போட்டு உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கு விளையாடுறீங்களா நீங்க? என்னடா கண்ணா, 7 பக்கம் அடிச்சு கூட ஏறவே மாட்டேங்குது. இதுல 7 பக்கம் அடிச்சியா? ஏறவே ஏறாது. 70 பக்கம் அடிச்சாலும் அது சோடா. இதுல தண்ணி கலந்து அடிடா.
ஐயோ என்னங்க இது வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இப்படி எல்லாம் அதுவும் அப்பாவும் பிள்ளைங்களும் சேர்ந்து இந்த பாட்டிலையும் கலரையும் பார்த்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது எல்லாமே இருமல் மருந்து. இருமல் மருந்தா? நீங்க வேணா குடிச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஐயோ அப்பா வேணாம்ப்பா. இது எங்க அப்பாவுக்கு 4 நாளா இருமல் சுடுது, நெஞ்சு புகைச்சல். அதனால நேத்து ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம இருந்தாரா, டக்குனு டாக்டர் மெக்டவல்ட்ட கூட்டி போய் ஒரு ஃபுல் பாட்டில் சிறப்பு வாங்கி கொடுத்தோம். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. எப்படி இருக்குல்ல? டாடி செத்துட்டாரு ஜாலி. அடி செருப்பா கொஞ்சம் அசந்தா புதைச்சிருக்கீங்க. இது பாருங்க, இந்த மருந்தெல்லாம் வேளா வேளைக்கு ஒழுங்கா சாப்பிடணும். புரியுதா? புரியுது, ஆனா பத்தலையே. லட்சுமி எங்க? லட்சுமி நீங்க யாரும் கிடையாது. இது லட்சுமிக்கு இந்த பழக்கம் கிடையாது. பிரியா, இது லட்சுமிக்கு இருமல் கிடையாது. ஆமா 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 நான் இங்க இருக்கேன். நம்மால் வந்துட்டான். இந்த வீட்டுல அந்த பொண்ணுட்ட எந்த விவகாரமும் வைக்க கூடாது நம்ம சொல்லியிருக்கோம். அவனும் அடக்கிக்கிட்டு சும்மா இருக்கான். ஆனா இந்த பொண்ணு அவன் பின்னாலேயே அலையுது. என்ன வாந்தி வருதா? இது கர்ப்பமாகாம கரை சேராது. இதுக்கு நான் கேரண்டி. கர்ப்பமாறதுக்கா? கர்ப்பம் என்ன கலர் டிவியா கேரண்டி கொடுக்கறதுக்கு? போன பொண்ணு திரும்பி வரும். நம்ம அடிக்கிறது தண்ணீர் தெரிஞ்சா நமக்கு மரியாதை கெட்டு போகும். சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே போயிருவோம். மெதுவா. அப்படியா? மெதுவா. ஹாய் லட்சுமி. என்ன பிரியா, என் உடம்புல பொட்டு துணி இல்லாம குளிச்சுக்கிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்ட. வந்தா என்ன? லட்சுமி, உன்கிட்ட ஒரு முக்கியமான. இங்க எதுக்கு வந்த? இப்ப சொல்லு, என்ன விஷயம்? அது சஸ்பென்ஸ். நீ கேட்டா ஆடி போயிடுவ. இப்பவே ஆடி போய் தான் இருக்க. பிரியா, நீ வெளியே போய் நில்லு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சது போதும், சீக்கிரமா. எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன வெக்கம்? என் உடம்ப என் புருஷன் மட்டும்தான் பாக்கணும். சீக்கிரமா வந்துட்டியே. அப்படியே இரு, இந்த பூவை உன் தலையில வச்சு விடுறேன். வேண்டாம்பா, பூ வச்சா வந்துரும். என்னது? பூ வச்சா பொடுவா வந்துருமா? அது ஒண்ணு இல்ல, பொண்டாட்டி தலையில பூ இருக்கிறத பார்த்தா என் புருஷனுக்கு மூடு பிச்சுக்கிட்டு வந்துடும். அடி போடி, உனக்கு கல்யாணம் ஆனாதான் இதெல்லாம் புரியும். ஏய், நீ வெக்கப்படுறத பார்த்தா நீயும் ஏதோ காதல் விவகாரத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது. ஆமா, யாரடி அவன்? யாரு? அவர் பேர் ராஜா. ராஜாவா? உங்க அண்ணன் தான். உன்கிட்ட சொல்றதுக்கு என்னம்மா, என்னையும் ராஜாவும் மாதிரி ஒரு அன்பான அண்ணன் தங்கச்சிய யாரும் பார்த்திருக்க முடியாது. ஆனா பேதி எங்களை ஆளுக்கு ஒரு பக்கமா ஆக்கிடுச்சு. அவர் என்ன ஒரு நாள் பார்க்கலன்னா கூட அழுவாரு. அப்படி அவர் அழும்போது அவர் கண்ணுல இருந்து தண்ணீரா கொட்டும். இதேதான் லட்சுமி அவரும் சொன்னாரு. அதேதான் பிரியா நானும் சொல்றேன். பிரியா, எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் தினம் எனக்கு மல்லிகை பூ வாங்கி கொடுப்பாரு. என்ன இப்படி காட்டி பிடிச்சு வேகமா சுத்துவாரு. இப்படி முத்தம் கொடுப்பாரு. பிரியா, எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? என்ன பண்ணுவாரோ? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. உன்னை பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியலையே. என் அண்ணன் உன்னை எப்ப கட்டி பிடிப்பாருன்னு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்ல தெரியுது. சிச்சி, நீ ரொம்ப மோசமா பேசுற. இந்தா உங்க அண்ணன் கொடுத்த பூ. அதுக்குள்ள தூக்கமா? குட் நைட் மா. குட் நைட். குட் நைட். சில வயசு பொண்ணுங்க நம்ம விவரம் கேக்குது. ஒரு தொலைய போட்டுதான் நெஞ்சுக்குள்ள நுழைய பாக்குது. அழுக்கி குலுக்கி மினுக்கி மனச தாக்குது. பாடினது பொம்பளை குரல், தும்முனது ஆம்பளை குரல். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குதோ நமக்கு எதுக்கு? சாமியோ, எங்க வவ்வால காண சாமியோ, நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என்னது வவ்வால காணமா? பழைய கோயில போய் பாருங்க, தொங்கிட்டு இருக்கோம். மைனாக்கு அவருக்கும் கல்யாணம் வச்சிருக்குங்க சாமி. நீங்க சொல்ற வவ்வாலுங்கிற எங்க காணாம போனா, எப்படி காணாம போனா? என்ன வெயிலு. சும்மா இங்க கத்திட்டு ஒண்ணு நடக்காது. முதல்ல காலி பண்ணுங்க. ஓ, லாக்கப்ல எவனும் செத்துப்பான். ஏ தள்ளியா தள்ளு. சார், உங்களுக்கு ரெஜிஸ்டர் தபால் வந்திருக்கு. கையெழுத்து போடுங்க. நீயா? ஐயோ, இல்லம்மா. ஐயோ,
வெளியே வந்துருக்காங்க. 4 தலைமுறை ஒன்னா சேர்த்து விட்டாங்க உனக்கு. நம்ம ரெண்டு அவங்க இருக்கிறாங்க, நம்ம ஒண்ணு அவங்க ஓடியாடுறாங்களே. இந்த வாட்டி வடசனையை சுத்தி காட்டினாங்க, இந்த வாட்டி தென்சனையை சுத்தி காட்டுவாங்க. ஒன்று இல்லடா ஐயோ யாருக்கிறீங்க ஐயா? ஒரு வேன் கட்டிச்சுப்பா. டமக்கடி பாண்டியாலோ டமக்கடி பாண்டியால டமக்கடி பாண்டியாலோ டமக்கடி பாண்டியால சிங்கி சிங்கி. ஐயோ நாய் கோர்ற மாதிரி கோயிட்டாங்களா? ஐயோ லட்சுமி, இவ்வளவு தைரியமும் பலமும் உனக்கு எங்கிருந்தமா வந்தது? ஒரு பொண்ணு புளிய முறத்தால அடிச்சு விரட்டினாலே அந்த வீர பரம்பரையில வந்தவம்மா என் மருமக. ஆனா இப்ப வந்தது புலி இல்ல, பூனை. உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அது சரி, உங்க வீட்டுக்குள்ள பூந்து உங்களை மிரட்டிட்டு போறாரே, அது யாருமா? அதை விடுமா, சமயத்துக்கு தான் நீ வந்துட்டியே. நீ டயர்டா இருப்ப, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வர. ஆமாம்மா, டயர்டு தான். இத போட்டா எல்லாம் சரியாயிரும். அப்படியே அரளிக்காய் பச்சடி, மாவடு, எலும்புச்சங்காய் ஊறுகாய் எல்லாம் சேர்த்தே கொண்டாந்துங்க. மசக்கையா இருக்கிறவங்க கேக்குறதெல்லாம் நீங்க கேக்குறீங்க. அப்படித்தான் வச்சுக்கங்களேன். உங்களுக்கு மசக்கையா? எனக்கு இல்லம்மா, இல்ல மருமகளுக்கு. மருமகளுக்கு லா லா லா. லட்சுமி, நீ குளிக்காம இருக்கிறத அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே? இதுல என்னமா வெக்கம்? ஆம்பளைங்க குளிக்கலைன்னா மோசம் வாங்க, பொம்பளைங்க குளிக்கலைன்னா மாசம் வாங்க. நாங்க இந்த வீட்டுக்கு வந்த யோகம், நான் தாத்தாவாக வேண்டிய பாக்கியம் கிடைச்சிருக்குமா? ஏமா லட்சுமி, இவ்வளவு நல்ல விஷயத்த என்கிட்ட சொல்லாம விட்டுட்டே. கொஞ்சம் வரேன். ஏண்டா உங்களுக்கு இது வேணுங்கிறதுக்காக அம்மா கிட்ட ஏதோ சொல்லி என் மானத்தை வாங்குறீங்க. மாமா போய் அடிக்கிறீடா? வாய் தவறி வந்துருச்சு. முதல்ல இவனை கொல்லணும். அம்மா வர்றாங்கடா மகனே. லட்சுமி, இது மதுரை வீரன் சாமி பிரசாதம். தினமும் சாப்பிட்டேன்னா மாம்பழ மாதிரி குழந்தை பிறக்கும். வேண்டாம்மா, இது அப்படியே நான் கண்ணுல ஊத்திக்கிறேன். மசக்கியா இருக்கிறவங்க இது அவசியம் சாப்பிடணும். சாப்பிடாமா? பெரியவங்க வர்றாங்களா? வாங்கி உள்ள போட்டு அமைக்க. என்ன அப்படிதான் இருக்கும். தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா கொழு கொழுன்னு ஆம்பளை குழந்தை பிறக்கும். அப்படியே ஆண் குழந்தை பிறந்தாலும் அன்னபூரணின்னு நாங்க உங்க பேரை தான் வைப்போம் மேடம். ஆமாம்மா. நீ மாடிக்கு போமா, நான் பலகாரம் செஞ்சு எடுத்துட்டு வரேன். பாத்தியாடா மகனே, அப்படியே உங்க அம்மா, அதாவது என் சம்சாரம். கிழவா, நீ பாட்டு அந்த அம்மா கிட்ட கர்ப்பம் சொல்லிட்ட. அவங்களுக்கு கருப்பா எதையோ பிரசாதம் சொல்லி வாழை திணிச்சிட்டாங்க. வாந்தி வருதுடா. டேய், எல்லாம் நல்லபடியா நடந்து வேஷம் கலையாம இருந்தா இன்னும் 9 மாசத்துக்கு அந்த அம்மா கேட்கறதெல்லாம் பண்ணி போடுவாங்க. ஓஹோ, அப்ப இன்னும் 10 மாசம் தான் இந்த வீடு. டேய், வேற வீடு பார்க்க ஆரம்பிங்கடா. அதுக்கு அவசியம் இல்லடா. மாடிப்படி கிட்ட உன்னை ஹெவியா உதைச்சி உருட்டி விடுறேன். நீ லேசா அபாஷன் ஆயிருச்சுன்னு சமாளிச்சிரு. கரெக்ட். உருட்டு போறியா? லட்சுமிமா, அம்மா இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. தேன்குழல், முறுக்கு, அதிரசம் இதெல்லாம் தயாராகிட்டு இருக்கு. போய் எடுத்துட்டு வரமா? பிரமாதமா இருக்கு. பலிக்கிட்டு உள்ள போகுது. போகும் போகும். கற்பம் உங்களுக்கா இல்ல அவங்களுக்கா? என் மருமகளுக்கு. முதல்ல அவங்கள திங்க விடுங்க. அலஞ்சா. எம்மடி மருமகளே, என்ன மாமா? இத சாப்பிடுறா கண்ணு. இத சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பிறக்கிற குழந்தை பல்பராட்டா பிறக்கும். எனக்கு வேண்டாம் மாமா. ஐயோ, நாலு மாசம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கம்மா.
வாங்க. அவதான் லட்சுமி. ஞானக்காரனுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியதுதான். கூப்பிட்டீங்களாம்மா? டாக்டர் அம்மா வந்திருக்காங்க. டாக்டர் அம்மாவா? ஐயோ, உங்க உடம்புக்கு என்ன? சும்மா இருமா, வயசானவங்கல்ல, சக்கரை, கொழுப்பு, அல்சரு, ஆஸ்மான்னு ஏதாச்சும் இருக்கும். வெளியே சொன்னா கௌரவம் கம்மியாயிரும்னு பயப்படுறாங்க பாவம். நீங்க ஏறி ஏறி மாடிக்கு வரும்போதே நினைச்சேன், அம்மாவுக்கு எப்படி மூச்சு வாங்குது தெரியுமா? டாக்டர்மா, பணத்தை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. என்னென்ன டெஸ்ட் இருக்கோ அவ்வளவும் பண்ணிருங்க. முடிஞ்சா ஆபரேஷன் பண்ணிருங்க, தப்பே இல்ல. ஐயோ, என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. அப்போ டாக்டர் அம்மா சும்மா பேசுறதுக்காக வர சொல்லிருக்காங்க போலுக்கு. நீங்க பேசுங்கம்மா. நாங்க வர்றோம். நான் டாக்டர் வர சொன்னது எனக்காக இல்ல, பின்ன லட்சுமி கர்ப்பமா இருக்கல்ல, அவளை செக்அப் பண்றதுக்கு. என்ன செக்அப் பண்றதுக்கு லேடி டாக்டரா? வேண்டாமா. ஏமா பயப்படுற? 5 நிமிஷத்துல பாத்துறேன், வா. பணத்தை வீணா செலவு பண்ணி டாக்டர் மாத வசப்பரிச்சல் இறக்கி விட்டுறாதீங்கம்மா. என்னது இது? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஸ்கேன் பண்ணி வயித்துல இருக்கிறது ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கிற இந்த காலத்துல சாதாரண செக்கப்புக்கே இவ்வளவு கலாட்டா பண்றீங்களே. அம்மா, இத போய் டாக்டர் மாட்ட காட்டி கேட்கணுமா? எங்களுக்கு நல்லா தெரியுமா, உள்ள இருக்கிற ஆம்பளை தான். பொம்பளையா இருந்தா இருக்கவே முடியாது மேடம். எங்க குடும்பத்துல எல்லாருமே ஆம்பளைங்க தான். சரி, ஒருவேளை உள்ள இருக்கிறது ரெட்டையா இருந்தா? டாக்டர், உள்ள இருக்கிறது ரெட்டை இல்ல டாக்டர். ஐயோ, நான் என்ன செய்வேன்? இவங்க கிட்ட என்ன பேச்சு? லட்சுமியை உள்ள கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணி பாருங்க. டாக்டர்மா, பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிறீங்க. எனக்கு என்ன பயம்? நான் எவ்வளவு கேஸ் பாத்திருக்கேன். டாக்டர்மா, நீங்க எவ்வளவு பாத்துருப்பீங்கம்மா. ஆனா அது சரிம்மா, விதிய மாத்த யாரால முடியும்? நீங்க தாராளமா போங்க உள்ள. மாமா, வேண்டாம் டாக்டர், எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்பட்டா எப்படிமா குழந்தைய பெத்துக்க முடியும்? வா மாமா. வேண்டாம் வேண்டாம் டாக்டர். டாக்டர் ப்ளீஸ். என்னங்க? படுமா. கூச்சமா இருக்கு டாக்டர். படுமா. டெஸ்ட் எல்லாம் வேண்டாம் டாக்டர். சொன்ன கேளு, படு. டாக்டர் ப்ளீஸ். சொன்னா கேளுங்க டாக்டர். அம்மா, லட்சுமி தனியா போயிருக்காமா, பயப்படுவாமா? நான் வேணா போய் பாக்கட்டா? மாமனார் பேசுற பேச்சாது. நீங்க யாரும் உள்ள போக கூடாது. அம்மா, அதுக்குள்ள இருக்குமா டாக்டர் மாமா அவசரப்பட்டு வர சொன்னீங்க? இன்னும் கொஞ்சம் பழுக்க விட்டு வர சொல்லப்படாதா? இதெல்லாம் பொம்பளைக்கு சமாச்சாரம். நீங்க எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்க. ஆகட்டுமா. விஷ பரீட்சை வேண்டாம் டாக்டர். சொன்னா கேளுங்க டாக்டர் ப்ளீஸ். படுமா. வேண்டாம் டாக்டர். ஐயோ, இந்த டாக்டர் சாதாரணமா யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க. நாம தான் அங்க போய் பார்க்கணும். இனிமே எந்த வீட்டுக்கு போக மாட்டாங்கம்மா. என்னடாப்பா, உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் சத்தத்தையே காணோம். லட்சுமி ஏன் இப்படி கத்துறா? கத்துனது லட்சுமி இல்லம்மா, டாக்டர் அம்மா. டாக்டர் ஏன் கத்தணும்? டாக்டர் என்னம்மா டாக்டர்? இவங்க நிலைமையில யாரா இருந்தாலும் இப்படித்தான் கத்தணும். என்ன டாக்டர்? ஆம்பளை. நாங்க முதல்ல சொல்லலாமா ஆம்பளைன்னு? டாக்டர் பார்த்து சொன்னா தான் நம்புவேன்னு சொன்னீங்களே. லட்சுமி, டாக்டர் நல்லா பார்த்தாங்களா? ரொம்ப நல்ல டாக்டர், நல்லா டெஸ்ட் பண்ணாங்க. அவங்க ஏன் இப்படி கத்துறாங்க? மருத்துவம் அந்த அளவுக்கு முன்னேறி இருக்குமா? முந்தி எல்லாம் பேஷண்ட் கத்துவாங்க, டாக்டர் சும்மா இருப்பாங்க. இப்ப டாக்டர் கத்துறாங்க, பேஷண்ட் சும்மா இருக்காங்க. குடுறா. ஏய் மணி, வெட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் இப்ப வெறும் கையோட வந்து நிக்கிற. ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு, அவளை கொண்டு வர முடியல. நீ எல்லாம் கட்டின கொண்டாடியும் சரியில்லை, பெத்த பொண்ணும் சரியில்லை. மணி, தேவையில்லாம எதையோ பேசாத. என்ன வாணியை கூப்பிடாதப்பா, மாமானு கூப்பிடுப்பா. என்னது, உன்ன மாமானு கூப்பிடுறதா? ஆமாப்பா, நீ தூக்கிட்டு வர சொன்ன பொண்ணு ஃப்ரீயா, ஏன் பொண்ணுப்பா? நிஜமாவா? இது வேற பண்ட மாட்டேன் தான். அங்க இல்லன்னு பணத்தை நீ தர போற. இப்பவே தர்றேன். டேய், கொண்டு வாங்கடா. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. முதல்ல பொண்ணு காலத்துல தாழ ஏறிட்ட, அப்புறமா வாங்கிக்கிறேன். எங்க அவ இன்னும் காணுமே? பிரியா பிரியா, அவ இப்ப வரமாட்டா. லட்சுமி, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? போர் அடிக்குது, அதான் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். பிறந்துட்டா அது கூட விளையாடவே நேரம் சரியா போயிடும். போங்கம்மா. பாத்தியா, உன் குழந்தைக்காக நான் சொட்டு பின்ன ஆரம்பிச்சிட்டேன். மீதியே நீ பின்னிடு. உனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும், உன் குழந்தைக்கு உன் கையாலே சொட்டு பின்ன மாதிரி இருக்கும். வந்து வந்து எனக்கு ஸ்வெட்டர் பின்ன தெரியாதுங்க. இது ரொம்ப ஈஸி. இங்க பாத்தியா, இப்படி எடுத்து இப்படி சுத்தி வெளியில எடுத்துடணும். இவ்வளவுதான். ஐயா, எவ்வளவு அழகா பின்றீங்க. நீங்களே பின்னிடுங்கம்மா. குழந்தை பிறக்க போறது உனக்கு. இன்னும் ஒரு வாரத்துல நான் இந்த சொட்டரை பார்த்தாகணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன சட்டை எப்படி தைக்கிறது நான் கத்து கொடுக்குறேன். ஒரு வார டைம், ஓகே? கர்ப்பமா இருக்கிறவங்க ஸ்வெட்டர் பின்னிதான் ஆகணுமா? அட கடவுளே, எந்த ஆம்பளைக்குமே இப்படி ஒரு சோதனை வரக்கூடாதுப்பா.
எங்க அவனுங்க கேட்டதை போடுறதுக்கு சூப்பர் மார்க்கெட்டா இங்க போடு. டேய், நான் வாழ்வா சாவான் போராடிட்டு இருக்கிறேன். வக்கரே உட்காந்து சீட்டாடுறீங்களா நாய்களா? அது எடுத்து ஓரமாடா. போறா டக்குன்னு போறா. ஒரு காலரா போடுறா. அடிக்காதா? என்ன சரியான இவன் அடிக்கடா. ஜெயிக்க போற நேரம் பார்த்து கேட்டு முடியலாம். உனக்கு தான் விளையாட தெரியாது. எங்க ராஜி விளையாட விடு. ரிலாக்ஸ். வாட்ஸ் ப்ராப்ளம்? போனா போதும் பொம்பளை விஷயம் போட்டா மசக்க கர்ப்பணி ஏத்திட்டே போறீங்க. அந்த அம்மா என்னடா சனிக்கிழமையான என்ன கிட்ட தூக்கிட்டு குளிப்பாட்டு துரத்துறாங்க. எத்தனை நாளைக்கு தான் ஜலதோஷம் ஜல் பண்ணி சமாளிக்க முடியும்? அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, பத்திரமா இரு, வாக்கிங் போ அப்படின்னு சொல்லி உயிரை வாங்குறாங்க. பத்தாததுக்கு ஸ்வெட்டர் வேற பின்னணுமா? ஸ்வெட்டர் என்னடா கட்டு போச்சு? ஒரு ஓரமா வச்சு பின்ன வேண்டியதானே. ஸ்வெட்டர் பின்னணுமா? இப்ப நான் பண்ற கலாட்டால அந்த அம்மா வந்து உங்களை பின்ன போறாங்க. நான் கர்ப்பிணி இல்லைன்னு சொல்ல போறேன். ஐயோ கர்ப்பத்தை கலைச்சிட்டானே எல்லாருக்கும் சொல்ல போறேன். வேணாம்டா, விஷத்தை கலைச்சுடா வீடு போயிரும்டா. வீணா தெருவுல பிச்சை எடுக்கும்டா. வேணாம்டா. வேண்டாம்டா, பிச்சை எடுத்தா ஓடுதாண்டா மிஞ்சம். நீ மெயின் ரோல் சமயத்துல நடிச்சீங்களா உருகிறாரா? நாங்க 3 பேரும் நாளை போயிடுவோம். முடியாது, முடியாது, முடியாது. வேணாம், குழந்தை உள்ள போய் சொன்னாங்களே. லட்சுமி, என்ன வாங்கம்மா. என்ன இங்க பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. லட்சுமி ஏதோ முடியாது முடியாதுன்னு கத்திட்டு இருந்தாலே, என்னம்மா விஷயம்? இதோ பாரு லட்சுமி, கர்ப்பமா இருக்கிற பொண்ணு கத்தி பேசக்கூடாது. இப்படி வா மகனே. அம்மா, அது ஒண்ணும் இல்லம்மா. என் மருமக லட்சுமி என்ன சொல்லுதுன்னா, நான் தாயில்லாத புள்ள, எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா வளைகாப்பு சீமந்தம்னு நடத்திருப்பாங்க. இப்பதான் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அழுதுச்சு. நான் என்ன சொன்னேன்னா, மாமனார் ஒருத்தர் நான் இல்ல இல்ல. அட சும்மா ஐயா. எதுல விட்டு புதுக்கோட்டை லெவலுக்கு பல்பராட்டா பண்ண முடியாட்டாலும் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவோமான்னு சொன்னேன். மாமனார் வீட்டுல வேணாம், முடியாது முடியாது முடியாதுங்குதுமா. தாய் இல்லைங்கிற குறையே உனக்கு வேண்டாமா? உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா இந்த சீமந்தத்தை எப்படி நடத்திருப்பாங்களோ அதை விட பெருசா இந்த அம்மா நடத்துறேன்.